Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு GT Holidays South India's #1 travel brand ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. ஆனால் அவருக்கு வந்து அதீத தனிமை உணர்வும் ஒரு ஏமாற்றப்பட்ட வலியின் தாக்கமும் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுது. அதில் வந்து அவர் சிசோஃபெரேனியா பாதிப்பு அடைஞ்சிருக்காரு, அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எது உண்மை எது பொய் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. மனிதர்கள் மீதும் உலகத்தின் மீதும் முழுமையாக நம்பிக்கை இழந்து காணப்படுவாங்க. இல்லாத விஷயங்கள்லாம் காதில் கேட்குதுன்னு அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க. இன்னொன்று யாருக்கும் தெரியாத காட்சிகள்லாம் அவங்களுக்கு தெரியறதாக அவங்க சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு பூஞ்சை போன்ற மனசு, பூ போன்ற மனசு அவருக்கு அப்படி சொல்லி அவர் குறிப்பிட்டிருந்தார். ரொம்ப மென்மையான சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அப்செட் ஆகக்கூடிய ஒரு தன்மை அவருக்கு இருந்ததை நான் பார்த்துருக்கேன். மற்றவர்கள் மீது ஒரு நம்பிக்கை கொண்டு அவர்கள் எனக்கு ஏதாவது உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மையோடு இருந்திருக்காரு. ஸோ அது ஏமாற்றப்படும் போது அந்த விஷயங்கள் யாருக்கோ அவர் கன்வே பண்ணுறாருல்ல, அது யாருனால அவர் பாதிக்கப்பட்டாரோ அந்த நபர்களுக்கு போய் சேரணும். அப்போ தான் வந்து இதுக்கு சொல்யூஷன் ஏற்படும். ஸோ இந்த விஷயத்தை என்னால் பண்ண முடியலன்னா அவ்வளோதான், நான் பெரிய நடிகர் ஆகலைன்னா அவ்வளோதான், எனக்கு இந்த படத்தில் சான்ஸ் கிடைக்கலன்னா அவ்வளோதான் அப்படின்னு அந்த ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம் பார்த்தீங்களா மனசுக்கு, அந்த இடத்துல தான் வந்து சிக்கல் வருது. நேயர்களுக்கு வணக்கம், நான் ராம்குமார். அதாவது இந்த மனநலம் சார்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், அது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு. இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு முக்கியமான விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஒரு நடிகருக்கு ஏற்படக்கூடிய மனநல பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கிறதுனால நமக்கு சீக்கிரமாக தெரிய வருது, அதனுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நிறைய மருத்துவ ஆலோசகர்கள் அதை பற்றி பேசுகிறாங்க. அப்படி நம்ம இந்த முக்கியமான ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்ண வேண்டிய நேரத்தில் நம்ம கூட ஜெயஸ்ரீ கண்ணன் மேம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம் ராம். சோஷியல் மீடியாவில் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நடிகர் ஸ்ரீ நம்ம எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிற வழக்கின் 18, மாநகரம், இந்த மாதிரி நிறைய படங்கள், ஈர்க்கப்பட்டு நிறைய படங்கள் நடித்தவர் இப்போ சமீப காலமாக மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காரு, இல்லை போதைக்கு அடிமையாக இருக்காரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் கமெண்ட்டாகவும் பார்க்குறோம், இல்லை அவங்களுடைய நண்பர்கள் பேசும்போதும் சொல்கிறாங்க. நீங்கள் அவரை பார்க்கும்போது ஒரு மனநல ஆலோசகராக என்ன புரிதலுக்கு வரீங்க, அவருக்கான பிரச்சனை என்னங்கிறது உங்களுக்கு தெரிய வருதுமா? இது கண்டிப்பாக ரொம்ப வந்து எல்லாருக்கும் ஒரு மன வருத்தத்தை உண்டாக்குன ஒரு விஷயம். ஏன்னா மிகவும் திறமை வாய்ந்த ஒரு நடிகர், அவருடைய படங்கள் வந்து ஒரு தனித்துவமான படங்களாக இருந்தது. நல்லா வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகராக நல்ல எதிர்காலம் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து திடீர்னு தோற்றத்துலேயும் மாறி இருக்காரு, அவருடைய நடவடிக்கைகளும் மாறி இருக்கு அப்படின்னு ஒரு மனநல ஆலோசகராக அவருடைய வீடியோஸ் பார்க்கும் பொழுது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அதீத தனிமையில் இருக்கார், சோஷியல் ஐசோலேஷன் தன்னை பண்ணிகிட்ருக்கார் அவர். இன்னொன்று, நம்பிக்கை இழப்பு ஏற்பட்டிருக்கு அவருக்கு. இந்த சமூகத்தின் மீதோ இல்லை ஒரு தனிப்பட்ட உறவின் காரணமாகவோ அவருக்கு நம்பிக்கை இழப்பு, ஏமாற்றம், அந்த வலி இருக்கிறது. ஸோ இதிலிருந்து மீள்வதற்காக ஒரு விஷயமாக அவர் சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி சில பாட்டு பாடுறது, சில வித்தியாசமான செயல்கள் புரியறது அப்படிங்கிறதும் பண்ணிகிட்ருக்காரு. இன்னொன்று, சப்ஸ்டான்ஸ் யூசேஜ் வந்து அவர் பண்ணியிருக்காரா இல்லையாங்கிறது நேரடியாக நம்ம மருத்துவ ஆலோசனை பெற்று அப்போ தான் ஒரு முடிவுக்கு வர முடியும். அதுக்கு முன்னாடி நிச்சயமாக யார் மேலேயும் வந்து ஒரு முன்முடிவுகளை திணிக்காதீங்க. ஏன்னா அது வந்து அவங்களுடைய எதிர்காலத்தையே பாதிக்கக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக. ஸோ சப்ஸ்டான்ஸ் யூசேஜ் அப்படிங்கிறது நம்ம நேரடியாக டயக்னோஸ் பண்ணாதான் நம்ம சொல்ல முடியும் அது இருக்கா அப்படின்னு. ஆனால் அவருக்கு வந்து அதீத தனிமை உணர்வும் ஒரு ஏமாற்றப்பட்ட வலியின் தாக்கமும் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுது. இன்னொன்று, அவருடைய ஒரு தோழி ஒரு வீடியோ கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து அவர் சிசோஃபெரேனியா பாதிப்பு அடைஞ்சிருக்காரு, அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சிசோஃபெரேனியா அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஹை லெவல் டேர்ம். அவ்வளோ சீக்கிரம் வந்து உளவியலில் வந்து யாரையும் அவ்வளோ சீக்கிரம் அப்படி குறிப்பிட மாட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷன் சொல்லக்கூடிய வரையறுத்திருக்கக்கூடிய மனநல நோய்கள், ஆளுமை கோளாறுகள் இந்த பட்டியலில் கிளஸ்டர் ABC அப்படின்னு இருக்குது. இந்த A அப்படிங்கிற கேட்டகிரி தான் நம்ம இப்போ சொன்ன இந்த சிசோஃபெரேனியா அப்படிங்கிற ஒரு ஹையஸ்ட் லெவலான அந்த மனநல சிக்கல் இருக்குது. அது வந்து மனநோயினே சொல்லலாம். சிக்கல் கோளாறுங்கிறது சின்ன லெவலில் இருக்கிறது, அதே நோய் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்கக்கூடியது. ஸோ இது பார்த்திங்கன்னா ரியாலிட்டிலேருந்து டோட்டலாக அவங்க விலகி இருப்பாங்க. எது உண்மை எது பொய் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. மனிதர்கள் மீதும் உலகத்தின் மீதும் முழுமையாக நம்பிக்கை இழந்து காணப்படுவாங்க. அண்ட் இதில் வந்து ஹாலுசினேஷன் வரும் அவங்களுக்கு. ஹாலுசினேஷன் சொல்லும்போது இல்லாத விஷயங்கள்லாம் காதில் கேட்குதுன்னு அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க.
இன்னொன்று யாருக்கும் தெரியாத காட்சிகள்லாம் அவங்களுக்கு தெரியறதாக அவங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பிரமைகள் தோன்றும். ஸோ இது வந்து சித்த பிரமைன்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழில் பார்த்திங்கன்னா அதிபிறழ்வுன்னு சொல்லலாம், மனப்பிராந்தின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பல டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஹாலுசினேஷன் அவருக்கு இருக்குன்னு அவங்க தோழி வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நாள்லலாம் இது அடையக்கூடிய மனநோய் கிடையாது. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது இந்த முற்றிய நிலையில் தான் இப்படி அடைஞ்சிருக்கும். வழக்கமாக இந்த மாதிரி சிசோஃபெரேனியா வந்து 30s 40s மனிதர்களுக்கு அதிகமாக வருதுன்னு நம்ம ஒரு டேட்டா வந்து கொடுக்குது, கன்ஃபார்ம் பண்ணுது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30s 40s வந்து நம்மளோட கரியரை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், சவால்கள் இருக்கும், வாழ்க்கையில் இன்னும் பண்ண வேண்டிய அந்த அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும், மனிதர்களுக்கு நிறைய பொறுப்புகள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் காரணமாக ஏமாற்றங்கள் அந்த காலகட்டத்தில் வரும்பொழுது நம்மளால் அடைய முடியல அப்படிங்கும்போது, இன்னும் காலம் குறைவாக தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் வரும்போது, இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியல, இந்த இடத்த என்னால் அடைய முடியல, இவங்களுடைய அன்புக்கு நான் பாத்திரமாக இருக்க முடியல, இவங்க என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு ஏதோ ஒரு புள்ளி அவங்களுக்கு ஏமாற்றம் கொடுக்கும்போது அப்படியே உடஞ்சி போயிடுறாங்க. ஸோ இவருக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது முதல்ல வந்து ஒரு டிபெண்டாவோ வல்னரபிளாவோ யாரையோ வந்து ரொம்ப சார்ந்து இருக்கக்கூடியவராகவோ வாழ்க்கை மீது நிறைய எதிர்பார்ப்புகள் கொண்டவராகவோ ஒரு கிளஸ்டர் சியில் கொஞ்சம் வீக்கரான பர்சனாலிட்டிஸ்னு சொல்லுவோம், அந்த கேட்டகரியில் இவர் இருந்திருப்பார். ஸோ நிறைய பேர் அதான் சொல்லியிருக்காங்க. அதாவது வேற ஒரு திரைப்பட பிரபலத்தினுடைய பேட்டி கூட பார்த்தேன், நடிகர் ஸ்ரீ குறித்து அவர் குறிப்பிடும் பொழுது ரொம்ப ஒரு பூஞ்சை போன்ற மனசு, பூ போன்ற மனசு அவருக்கு அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருந்தார். ரொம்ப மென்மையான சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அப்செட் ஆகக்கூடிய ஒரு தன்மை அவருக்கு இருந்ததை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இதை வச்சு பார்க்கும்போது அவர் கிளஸ்டர் சியில் இருந்திருக்கார். அவர் அதாவது ரொம்ப மென்மையான மனசுடையவராக, மற்றவர்கள் மீது ஒரு நம்பிக்கை கொண்டு அவர்கள் எனக்கு ஏதாவது உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மையோடு இருந்திருக்காரு. ஸோ அது ஏமாற்றப்படும் போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அதுக்கு அடுத்தது கிளஸ்டர் பியில் பார்த்தீங்கன்னா ஆன்டி சோஷியல் பிஹேவியர்ஸ் வருது, அதுக்கப்புறம் ஹிஸ்டீரியானிக் பிஹேவியர்ஸ் வருது, நிறைய படங்களை நம்ம பார்த்துருக்கக்கூடிய பைபோலர் டிசார்டர்ஸ் எல்லாம் வருது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் அவருக்கு பிறழ்வுகள் ஏற்பட்டிருக்கக்கூடும். ஸோ அதற்கு பிறகு தான் வந்து இந்த சிசோஃபெரேனியாவோ இல்லைன்னா அதை போலவே வந்து பேரனாய்டுன்னு சொல்லப்படும் ஒரு அதிதீவிர ஒரு மனநோய். ஸோ இந்த மாதிரி உச்சக்கட்ட நிலையை வந்து அவர் உடனடியாக அடைஞ்சிருக்க மாட்டார். அது உண்மையாகவே அவருக்கு அந்த பாதிப்பு இருக்கா அந்த அளவுக்கு அப்படிங்கிறத நேரடியாக ஒரு நல்ல சைக்காட்டிஸ்ட்டோ இல்லைனா வந்து சைக்காலஜிஸ்ட்டோ ப்ரொஃபஷ்னலாக வந்து ஹேண்டில் பண்ணி முறையான டயக்னோசிஸ் பண்ணால் தான் நம்ம அந்த முடிவுக்கு வர முடியும். ஸோ இப்போ ஆஸ் ஃபார் மை கன்சர்ன் எனக்கு வந்து ஒரு சிசோஃபெரேனியா பேஷண்ட்டாக தெரியவில்லை. ஏன்னா வந்து ரியாலிட்டி கூட டோட்டலாக டிஸ்கனெக்டட் ஆகியிருப்பாங்க அவங்க. அண்ட் பார்த்திங்கன்னா டெலூஷன் சொல்லுவோம், அதாவது தான் வந்து ஒரு இல்லாத ஒன்றை கற்பனை செய்து கொள்வது. அது வந்து நான் ஒரு செலிப்ரிட்டி அப்படின்னு சொல்லி நினச்சிக்கலாம், நான் வந்து அதை அடைஞ்சிட்டேன் இதை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி உயர்வாக நினச்சிக்கலாம் ஒன்று. இன்னொன்று நெகட்டிவாக நினச்சிக்கலாம், எல்லோரும் என்னை ஏமாத்துறாங்க, எல்லோரும் என்னை ஹராஸ் பண்ணுறாங்க, எனக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடியவங்க அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவான தன்மையும் கொண்டு இருக்கலாம். ஸோ இந்த ஹாலுசினேஷன், இந்த டெலூஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவருக்கு ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத அவர் நேரடியாக நம்ம முறையான பயிற்சிக்கு சிகிச்சைக்கு உள்ளாக்கி தான் நம்ம அந்த முடிவுக்கு வர முடியும். இப்போதைக்கு அவர் ஒரு சோஷியல் ஐசோலேஷனில் ஒரு ஏமாற்றப்பட்ட வழியில் இருக்கார். இன்னொன்று அந்த கண்டென்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீச் கிளாரிட்டியோடு இருக்குது. அந்த ஸ்பீச் கிளாரிட்டி வந்து சிசோஃபெரேனியா பேஷண்ட்டுக்கு நிச்சயமாக பாதிப்பு இருக்கும். உங்களால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும் நார்மல் பர்சன். ஏன்னா அவர் போடுற பாட்டாக இருக்கலாம், இல்லை அவர் கோட் பண்ணக்கூடிய சில விஷயங்களாக இருக்கும், ரொம்ப தெளிவாக இருக்குது, கேப்ஷன்ஸாக இருக்குது, ரொம்ப தெளிவாக இருக்குது, ரொம்ப கிளியராக போடுறார். அவர் சமைச்சு சாப்பிடக்கூடிய உணவுகளே பார்த்திங்கன்னா இயற்கை சார்ந்து இருக்குது. அதாவது ராகி ரொட்டிங்கிறாரு, அது கிளியராக போடுறாரு, இன்றைக்கி வீட்டில் இதுதான் நான் செஞ்சு சாப்பிட்றேன் அப்படிங்கும்போது மற்றவங்க சொல்கிற மாதிரி இவர் ரொம்ப மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காரா, இல்லை இதுக்கு தீர்வு உண்டா? ஏன்னா அதுதான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஆமாம், இவர் வந்து அதீத மன தீவிர பிறழ்வுக்கு வந்து ஆளாகி இருக்கிறதாக எனக்கு தெரியவில்லை. he wants to convey something to the society or to the person. ஒரு நபருக்கோ சமூகத்துக்கோ அவர் ஏதோ சொல்ல விரும்புகிறாரு, இல்லை ஆல்ரெடி சொல்லிட்டு அந்த முயற்சி வந்து தோல்வி அடைந்ததுனால சமூகத்தில் வந்து முகம் தெரியாத நபர்கள்கிட்ட அவர் சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறாரு. அண்ட் உடல் ரீதியாகவும் அவருடைய ரொட்டீன்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நல்லா உணர முடியுது. ஏன்னா சரியான உணவுகள் எடுத்துக்கொள்ளாதனால அவருடைய தோற்றம் பாதிக்கப்பட்டிருக்கு. மேபி சப்ஸ்டான்ஸ் இருக்கான்னு சொல்லி நம்ம அதை பார்க்கணும், அந்த யூசேஜ் இருக்கான்றதை செக் பண்ணணும். அண்ட் அவருக்கு வந்து முதல்ல வந்து இந்த ஐசோலேஷன்லேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஆலோசனையாக இருக்குது. முதல்ல வந்து அவர் நம்பகத்தன்மையாக இருக்கக்கூடிய மனிதர்கள்கிட்ட தன்னுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பேசணும்.
அது பேசுகிறதுக்கு முதல்ல நம்பிக்கை ஏற்படணும். அந்த நபர் நம்பிக்கைக்குரியவர்னு அவர் நம்பணும். அவரால் வந்து அந்த விஷயங்கள் யாருக்கோ அவர் கன்வே பண்ணுறாருல்ல, அது யாருனால அவர் பாதிக்கப்பட்டாரோ அந்த நபர்களுக்கு போய் சேரணும். அப்போ தான் வந்து இதுக்கு சொல்யூஷன் ஏற்படணும். இது இந்த ஏற்பட முடியும். அப்போ தான் இந்த விஷயத்துக்கு சொல்யூஷன் ஏற்பட முடியும். இது இரு தரப்பும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நிச்சயமாக இது வந்து ஒரு உடனடியாக நம்ம எடுத்து செயல்படுத்தி சரி பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இப்போது நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு லேமேனா, ஒரு தொழிலாளியாக நான் இருக்கேன்னா ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களா இருக்கலாம், இல்லை ஒரு 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களா இருக்கலாம், இல்லை 1 கோடியில் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு தொழில் முனைவோராக இருக்கலாம். யாராக இருந்தாலுமே அன்றாட ஒரு மனித வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கும். இப்போ அந்த எதிர்பார்ப்பு ஒரு சம்பள ஊதியத்தில் வந்து கொஞ்சம் ஒரு இன்க்ரிமெண்ட் போடுவாங்களா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. ஒரு 10,000 ரூபாய் வாங்குறவங்களுக்கு ஒரு 2,000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் போடுவாங்களான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஒரு கோடி வருமானம் ஈட்டுறவங்களுக்கு இன்னொரு 50 லட்ச ரூபாய் கூட வருமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இன்கேஸ் அது நடக்கலை அப்படிங்கிற பட்சத்தில், அது கைக்கு கிடைக்கலைங்கிற பட்சத்தில் நம்ம அடுத்து என்னங்கிறதான் நோக்கி போவோமே தவிர இதுக்காக நம்மளை தனிமைப்படுத்திக்கிறோம், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் ஐசோலேட் ஆகிடுறேன், இதுக்காக நான் வந்து என்னை தனிமைப்படுத்திக்கிட்டு நான் என்னை வந்து வதச்சிக்கிறேன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நியாயமானது? இது மன ரீதியாக இந்த பிரச்சனைக்கு உள்ளாக கொண்டு போகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணும் அதை? ஆக்சுவலாக இந்த டாஸ்க் ப்ரெஷர் அண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு டிட்டர்மினேஷன் வச்சுக்கிறது, இலக்கு வச்சுக்கிறது, இதை அடையணும்னு நினைக்கிறது, இல்லை கேரியரில் அடுத்த ஸ்டேஜ் போகிறது அப்படின்னு நினைக்கிறது வந்து சகஜம்தான். மனிதர்கள்னால் முன்னேற்றத்தை நோக்கி போகிறவங்க தான். எல்லாருக்குமே ஒரு இன்க்ரிமெண்ட் வரணும்னு இருக்கலாம், இல்லை நாளைக்கு வந்து இந்த படத்தை பார்க்கணுன்னு இருக்கலாம், அந்த படத்தை பார்க்க முடியல ஒரு அப்செட் ஆகலாம், இல்லை ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறோம் ஃப்ரெண்டை பார்க்க முடியலன்னா ஒரு அப்செட் ஆகிறோம், லவ்வரை பார்க்கணுன்னு நினைக்கிறோம், இல்லை பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு விஷயம் பேச, சின்ன சின்ன விஷயங்கள் எதிர்பார்ப்பு சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் சகஜம்தான். ஆனால் கேரியர் ஓரியன்டாக பெரிய பெரிய விஷயங்களில் இந்த மாதிரி ஏமாற்றங்கள் வரும்போது வலி அதிகமாக இருக்குது, பெயின் அதிகமாக இருக்குது. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு டாஸ்க் வைக்கும்போதே முன்னாடியே வந்து கான்சிக்வன்சஸை நம்ம யோசிக்கணும், விளைவுகளை வந்து யோசிக்கணும். அதாவது இது நடந்தால் என்ன, ஒரு வேளை நடக்காமல் போனால் ப்ராபபிலிட்டி திங்கிங் அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவோம். நிகழ்தகவுன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். அதை வந்து நம்ம 10ஆம் கிளாஸில் படித்ததோடு விட்டுட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா மேத்ஸில் அந்த வென் டயக்ராம் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, இங்கே ஒரு ரவுண்ட் இருக்கும், இங்கே ஒரு ரவுண்ட் இருக்கும். இது வந்து பிளான் ஏ உங்களோடது நடக்கிறதுக்கான சான்சஸ், இந்த ரவுண்டு வந்து பிளான் பி உங்களோடது நடக்கிறதுக்கான சான்சஸ். சப்போஸ் இந்த பிளான் ஏவும் நடக்கலை, பிளான் பியும் நடக்கலை, அந்த நடுவில் 2 ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு குட்டியாக ஒரு சி இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து நம்ம முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டியது. அப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு தான் நம்ம அதிகமாக வந்து ஹைலைட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நான் வந்து டாக்டர், ஃபார் எக்ஸாம்பிள் நான் டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை நினைக்குது, ஒரு +2 படிக்கிற மாணவன் அல்லது மாணவி நினைக்கிறாங்க. ஸோ டாக்டருங்கிறது பிளான் ஏ. டாக்டர் ஆக முடியலை, சப்போஸ் எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியல, இல்லை என்ட்ரன்ஸில் வந்து எனக்கு மார்க் கம்மியாயிடுச்சு அப்படின்னா பிளான் பி என்ன? ஒரு சயின்டிஸ்ட் ஆகலாம், ஒரு அனலிஸ்ட் ஆகலாம், பயோகெமிஸ்ட் ஆகலாம், ஃபார்மசிஸ்ட் ஆகலாம், இல்லை வேறு ஏதாவது வந்து அறிவியல் சார்ந்த துறைகளில் எண்ணற்ற வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிறது இன்றைக்கி, அந்த மாதிரி ஏதாவது வரலாம். ஸோ அந்த பிளான் பி வச்சுக்கலாம். ஸோ அதுவும் இல்லைன்னா பிளான் சி கூட ஒன்று இருக்குது. இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் பிளான் ஏ பி அப்படிங்கிற விஷயங்களை நம்ம வரிசைப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ எப்போவுமே வந்து நமக்கு மனம் சோர்ந்து போகாது. இன்னொன்று, ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கும் பொழுது ஒரு இலக்கை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும் போது, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் லெவல் நம்ம வைக்கும்போது அது முனைப்பு அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். நம்ம அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறது, அதுக்கப்புறமா வேகம், வெறி, தீவிரம், இந்த ஸ்டேஜஸ் நோக்கி தான் அது போகும், கடந்து போகும். ஸோ அது வந்து முனைப்பு வேகம்னு இருக்கும்போது இட் இஸ் அ பாசிட்டிவ் சைன், ஓகே. அதுக்கப்புறம் அதுவே வந்து வெறி, தீவிரம் அப்படின்னு ரொம்ப அதீதமாக, இது டாக்டர் ஆக முடியலன்னா அவ்வளோதான், ஸோ இந்த விஷயத்தை என்னால் பண்ண முடியலன்னா அவ்வளோதான், நான் பெரிய நடிகர் ஆகலைன்னா அவ்வளோதான், எனக்கு இந்த படத்தில் சான்ஸ் கிடைக்கலன்னா அவ்வளோதான், எனக்கு இன்க்ரிமெண்ட் வரலன்னா அவ்வளோதான் அப்படின்னு அந்த ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம் பார்த்தீங்களா மனசுக்கு, அந்த இடத்துல தான் வந்து சிக்கல் வருது. ஸோ ஒரு முயற்சிங்கிறது தொடர் முயற்சியாக முனைப்பாகவும் வேகமாகவும் இருக்கிற வரைக்கும் அது ஆரோக்கியமானதாக இருக்கும். அதுவே இதை அடைஞ்சே ஆகணும், இது இல்லைன்னா என்னால் வாழவே முடியாதுன்ற ஒரு எண்ணத்தை மனசுக்குள்ளே நமக்கே தெரியாமல் நம்ம விதைக்கிறது எப்போ வருதுன்னா, அது வெறியாக தீவிரமாக அதில் நம்ம மனதை செலுத்தும் பொழுது அந்த மாதிரி ஏற்படுகிறது. இன்னொன்று, கூட இருக்கிறவங்களும் வந்து இந்த மாதிரி ரொம்ப தீவிரமான ஒரு விஷயத்தில் இறங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக, இல்லை நீ முயற்சி பண்ணு, ஆனால் இது நடக்கலைன்னா என்ன அப்படிங்கிறத யோசித்து வச்சுக்கோ, பி ப்ரிப்பேர்ட் டு ஃபேஸ் அன்எக்ஸ்பெக்டட் கான்சிக்வன்சஸ் அப்படிங்கிறத வலியுறுத்துறது ரொம்ப முக்கியம். பிளான் ஏ நாட் ஒர்க் அவுட்,
தென் கோ ஃபார் பி ஆர் சி. அவ்வளோதான். வாழ்க்கையில் ஒன்று எதிர்பார்த்த மாதிரி நடக்கல அப்படிங்கிறதுக்காக வாழ்க்கையே விட்டுறக்கூடாது. அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு பயணத்தை நோக்கி. ஏன்னா எவ்வளோ ஒரு ப்ரிஷியஸான லைஃப் இல்லையா, நம்ம அப்பா அம்மா இந்த உலகத்துக்கு நம்மளை எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருப்பாங்க. இன்னொன்று, உலகம் வந்து ரொம்ப பெரியது. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்மளோட ஒப்பீனியனுக்கு வந்து சப்போர்ட்டிவாக நம்ம பர்சன்ஸ் வந்து நம்ம பக்கத்தில் இல்லை, கூட இருக்கவங்க யாருமே என்னை புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னு நினச்சிருக்கோம். பட் த வேர்ல்டு இஸ் ஸோ பிக். உங்களை மாதிரியே நினைக்கக்கூடியவர் ஒருத்தர் இருப்பாங்க, உங்களை மாதிரியே திங்கிங் இருக்கவங்க ஒருத்தங்க இருப்பாங்க, பட் எங்கேயோ இருக்கலாம். நிச்சயமாக. அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பேசின ஒரு டாபிக் மாதிரி தான், நம்மளே இந்த இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் நம்மளை சுருக்கிக்காமல் இந்த உலகத்தை சேர்ந்து பயணப்படுங்க. நம்மளை மாதிரியான மனிதர்களோட பயணப்பட்டோம்னா வாழ்க்கை இன்னும் அழகாகும். ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு நம்ம இன்னைக்கு பேசணும். பார்க்குற நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு தலைப்போடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம். நக்கீர நேயர்களுக்கு நன்றி.